ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 திவாகர் அவர்கள் அபிஷியலா பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆயிட்டாரு மக்களே. அதாவது சோசியல் மீடியால எல்லாரும் போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திவாகர் கிட்ட போயிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இல்ல நான்லாம் தப்பு பண்ணலப்பா, ஏன் தப்பு பண்ணன்னு சொல்றது உனினா தகுதி தராதாரம் இருக்குன்னு கேப்பாப்ல. அது மட்டும் இல்ல, நேத்து ஆக்டிங்ன்ற பேர்ல ஒண்ணு பண்ணாரு. அதாவது விஜய் சேதுபதிக்கு ஆப்பு வச்சாப்ல. என்னன்னா, அஜித் சாரு டிரைவிங் போயிட்டாரு, விஜய் சாரு பாலிடிக்ஸ் போயிட்டாரு, சூர்யா சாரு பாம்பே போயிட்டாரு, நம்ம விஜய் சேதுபதி சாரு பிக் பாஸ் போயிட்டாரு. இந்த நடிப்பு துறையை காப்பாத்த போறது நான் தான், நடிப்பு அரக்கன் வாட்டர்மிலான் ஸ்டார்னு சொன்ன உடனே சரியான சிரிப்பு. இது லைவ்ல வந்தது. பட் ஆனா நீங்க எபிசோட்ல பாத்தீங்கன்னா கட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஓகேவா? விஜய் இதை பாத்துட்டு போறேன்னு நினைக்கிறேன். நீ என் வேலைக்கே ஆப்பு வைக்கிறியாடா, வா வெளியே போ, நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு முடிவு எடுத்துட்டு போறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எல்லாரையும் ட்ரிகர் பண்ணிருக்காரு மக்களே. அது மட்டும் இல்லாம அவர் தான் அவரோட ஸ்மைல இந்த தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்து ரசிக்கிறாங்களாம். நான் எங்க போனாலும் என்ன ஸ்மைல் பண்ண சொல்லுவாங்க, அதுவும் பொண்ணுங்க மட்டும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு பொண்ணுங்க விஷயத்துல நிறைய வீக். ஓகே, இந்த வீட்டுல எல்லா பொண்ணுங்களே அதாவது லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சுத்திட்டு இருக்காரு. நம்ம விஜய் பார்வதி அப்படிதான். அண்ணான்னு விஜய் பார்வதி கூப்பிட்டாலும் ஒரு கட்டத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாப்ல. வியன்னா கூட நம்ம திவாகர் அவர்களை வலுக்கட்டாயமா கேமரா முன்னாடி கூட்டு நிக்க வச்சு, நீ என்ன தங்கச்சியா ஏத்துக்கோ, தங்கச்சின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப திவாகர் சொல்லவே மாட்டாரு வாயை திறந்து. அவருக்கு இந்த வீட்டுல யாரையுமே தங்கச்சியா பார்க்கவே இல்லை. எல்லார்கிட்டயும் ஒரு ஃப்ளோட் பண்ணிட்டு இருந்தாப்ல. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வெளியே நெகட்டிவா போற்றியாச்சு. அதுக்கப்புறமேட்டு முக்கியமா என்னன்னா, அவர் அந்த காலேஜ்ல ஒரு விஷயம் பண்ணன்னு சொன்னாப்ல, இந்த பொண்ணுங்களை ஹராஸ் பண்ணுது. அதாவது நாங்க காலேஜ்ல ரேக் பண்ணுவோம், இந்த பொண்ணுங்க கூப்பிட்டு என் பக்கத்துல உட்கார வச்சு லவ் ப்ரப்போஸ் பண்ணு, என்கிட்ட லவ் சொல்லு அப்படின்ற மாதிரி. அது ஒரு மாதிரியான ப்ரொஜெக்ஷன் தான். ஒரு பொண்ணுங்களை நீ இப்படி கூட்டு உட்கார வச்சு பேசுறேன்னா, அதாவது என்ன சொல்ல வர சொசைட்டிக்கு, இந்த மாதிரி ரேக் பண்ணுங்கன்னு சொல்றியா? புரியலையே. அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணனால தான் அவர் தூக்குனாங்களே. ஏன்னா வெளியே சம பிரஷர். அவர் ஷோல இருக்கவே கூடாது, ஷோ விட்டு தூக்குங்கன்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வீட்டுல பண்ணி வச்சிருக்காப்ல. ஜாதியை பத்தி எல்லாம் பேசியிருக்காப்ல. அப்புறம் தூக்காம என்ன பண்ணுவாங்க? அது இதுல யாருக்கு தெரியுமா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்? நம்ம விஜய் பார்வதி அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன பிரச்சனைனாலும் விஜய் பார்வதி கூட என்ன சண்டை போட்டாலும் அவங்க ஒரே ஊரா இல்ல நிப்பாப்புல. என் ஊராளுக்கு நான் நிக்கிறேன்டான்ற மாதிரி நிப்பாப்புல. இதுக்கப்புறம் யார் நிக்க போறான்னு தெரியல. கமுடினும் போயிட்டான். இதுக்கப்புறம் நான் அவங்க எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அரோரா கூட போயிட்டான். அதனால விஜய் பார்வதி அக்காவோட நிலைமை என்னன்னு தெரியலையா மக்களே? எனக்கு அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம கானா வினோத் அண்ணா திவாகரை போட்டு கலாய்ன்னு கலாய்ச்சிருந்தாப்புல. ஜாலியா போயிட்டு இருந்தாரு. இப்போ அவருக்கு சண்டை போறதுக்கு ஆள் இல்லாம அவரு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இந்த மாதிரி இந்த வீட்டுல இவங்க 2 பேர் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு எலிமினேஷன் நம்ம கனி அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இன்னமும் கன்ஃபார்ம் ஆகல. ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கு. 2 கார்டு எடுத்து வச்சிருக்காங்க. ஒன்னு கனி, இன்னொன்னு சுபிக்ஷா. 2 பேர்ல யாரை தூக்குறாங்கன்னு தெரியல. பட் இல்லன்னா கடைசியில கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஆனா கனி அவர்கள் எலிமினேஷன் சொல்லிட்டு வர நியூஸ் இப்போதைக்கு உண்மை கிடையாது. அதை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்டேட் பண்ணிடுறேன். அதாவது இப்பதான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே தெரிஞ்சிடும் யார் எலிமினேஷன் சொல்லிட்டு. அதுக்கு நான் அப்புறமேட்டு அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே சேரும். பை, டேக் கேர்.